ஹலோ குட்டீஸ், இன்று நாம ஒரு அழகான கதையை பார்க்க போறோம். தெனாலிராமன் மற்றும் அறிவின் பெட்டி. விஜயநகர அரசவையில் அறிவுக்கும் நகைச்சுவைக்கும் பெயர் பெற்றவர் தெனாலிராமன். அவர் சிரித்தாலும் அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு கூர்மையான புத்தி இருந்தது. ஒரு நாள் ஒரு செல்வந்த வியாபாரி அரசவைக்கு வந்தார். அவர் கையில் ஒரு பெரிய பெட்டி. மன்னரே, இந்த பெட்டியில் உலகின் மிக பெரிய செல்வம் இருக்கிறது. அமைச்சர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன செல்வம் அது? வியாபாரி சிரித்தார். யாராவது இதை கண்டுபிடித்தால் இந்த பெட்டி அவர்களுக்கே. ஆனால் என்றார் வியாபாரி, பெட்டியை திறக்கக்கூடாது. அரசவையில் குழப்பம். திறக்காமல் எப்படி தெரியும்? அமைச்சர்கள் யோசித்தார்கள். ஊகங்கள் சொன்னார்கள். ஆனா சரியான பதில் இல்லை. மன்னர் தெனாலிராமனை பார்த்தார். தெனாலிராமன் பெட்டியை சுற்றி நடந்தார். அதை தூக்கி பார்த்தார். காது வைத்து கேட்டார். பின் சிரித்தார். மன்னரே, இந்த உள்ள செல்வம் அறிவு. அரசவையில் சிரிப்பு. அதை எப்படி சொல்கிறாய்? நீங்கள் சொன்னீர்கள் திறக்கக்கூடாது. அப்படியானால் இந்த பெட்டியின் மதிப்பு அதற்குள் இருப்பதல்ல, அதை பற்றி யோசிக்கிறதா? ஒரு பெட்டி மக்களை யோசிக்க வைக்கிறது என்றால் அது அறிவை உருவாக்குகிறது. அதனால் உலகின் மிக பெரிய செல்வம் அறிவுதான். வியாபாரி சிரித்தார். தெனாலிராமன், நீங்கள் சரியாக கண்டுபிடித்தீர்கள். அவர் பெட்டியை திறந்தார். அதற்குள் ஒரு கண்ணாடி மட்டும். தெனாலிராமன் சொன்னார், இந்த கண்ணாடி சொல்லும் செய்தி, உண்மையான செல்வம் நம்முள்ளேயே இருக்கிறது. மன்னர் கூறினார், செல்வம் என்பது பொன்னும் வைரமும் அல்ல, அறிவும் சிந்தனையும் தான். தெனாலிராமன் வழக்கம் போல் சிரித்தார். டியர் கிட்ஸ், ஒரு நல்ல கதை கேட்டோம் அல்லவா? ஆனால் முக்கியமான விஷயம் இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுத்தது. முதலாவது, அறிவே உலகின் மிக பெரிய செல்வம். இரண்டாவது, சிந்திக்க கற்றுக்கொள். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த கதையில். அதுவரை டாடா, பை பாய்.